அனைவருக்கும் வணக்கம். இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்போம். வழக்கு 1. தொடர் வரிசை இணைப்பு. நீங்கள் 3 சோலார் பேனல்களை தொடர் வரிசையில் இணைத்திருந்தால் அவற்றில் ஒவ்வொன்றில் 50 வாட் மற்றும் 12 வோல்டேஜாக இருக்கும். எனவே அதன் மொத்த வோல்டேஜ் 36 வோல்டேஜாக இருக்கும் மற்றும் அதன் மொத்த வோல்டேஜ் 150. அதன் மொத்த மின்சாரம் 4.16 ஆம்பியர். ஒவ்வொரு பேனலும் மின்சாரம் அல்லது மொத்த சுற்றில் மின்சாரம் சமமாகவே இருக்கும். எளிமையாக சொன்னால் வோல்டேஜ் மதிப்பு கூட்டத்தக்கவை, ஆனால் மின்சார மதிப்பு சமமாகவே இருக்கும். மொத்த சுற்றிற்கும் தொடர் இணைப்பு கடத்தும் விதம் வோல்டேஜ் அதிகரிக்கவே பயன்படுத்துவர். வழக்கு 2. இணைவரிசை இணைப்பு. நீங்கள் 3 சோலார் பேனல்களை இணைவரிசையில் இணைத்திருந்தால் அவற்றின் சமமான மதிப்பு 50 வாட் மற்றும் 12 வோல்டேஜ். எனவேதான் மொத்த வோல்டேஜ் 12ஆக இருக்கும். மொத்த வாட்டேஜ் 150 மற்றும் மொத்த மின்சார மதிப்பு 12.5 ஆம்பியர். இணைவரிசை இணைப்பில் நீங்கள் வோல்டேஜ் கணக்கிடுகிறீர்கள் என்றால் அவை ஒவ்வொரு பேனலுக்கும் மொத்த சுற்றுக்கும் சமமாகவே இருக்கும். எளிமையாக சொன்னால் மின்சார மதிப்பு கூட்டத்தக்கவை, ஆனால் வோல்டேஜ் சமமானவை. மின்சார மதிப்பு அதிகரிக்க இணைவரிசை இணைப்பு பயன்படுத்துவர். நாம் வெவ்வேறு வோல்டேஜ் மற்றும் வாட்டேஜ்களை தொடர் மற்றும் இணைவரிசையில் இணைக்க முடியுமா? ஆம், உங்களால் சோலார் பேனல்களை வெவ்வேறு வோல்டேஜ் மற்றும் வாட்டேஜ்களில் இணைக்க இயலும் மற்றும் அவை செயல்படும். ஆனால் இது பரிந்துரைக்கத்தக்கது அல்ல, ஏனென்றால் நீங்கள் சில சக்தி இழப்பை, அதாவது பவர் லாஸ் சந்திக்கக்கூடும். 100 வாட் மற்றும் 12 வோல்டேஜ் கொண்ட இரு சோலார் பேனல்கள் தொடர் வரிசையில் இணைக்கப்பட்டுள்ளது என கருதி கொள்ளவும். இதன் மொத்த வோல்டேஜ் 24 மற்றும் மொத்த பவர் 200 வாட். இதன் மின்சார மதிப்பு 8.33 ஆம்பியர். இப்பொழுது நாம் வெவ்வேறு மதிப்பு கொண்ட இரு சோலார் பேனல்களை இணைத்து பார்ப்போம். முதல் சோலார் பேனல் 12 வோல்ட் மற்றும் 100 வாட் கொண்டுள்ளது மற்றும் இரண்டாவது சோலார் பேனல் 12 வோல்ட் மற்றும் 50 வாட் கொண்டு தொடர் வரிசையில் இணைந்துள்ளது. அப்பொழுது இதன் மொத்த வோல்டேஜ் 24 மற்றும் மொத்த வாட்டேஜ் 150 வாட். மொத்த மின்சார மதிப்பு 12.5 ஆம்பியர். இந்த 12.5 ஆம்பியர் முதல் பேனலின் 8.33 ஆம்பியர் மற்றும் இரண்டாவது பேனலின் 4.16 ஆம்பியரின் கூட்டுத்தொகையாகும். ஆனால் இந்த சுற்று தொடர் பரிசில் இணைந்திருப்பதால் அவற்றிற்கு 2 மின்சார அளவு இருக்காது. எனவே இந்த சுற்று அதன் மதிப்பை குறைக்க முயலும், அதாவது 4.16 ஆம்பியர். எனவே வோல்டேஜ் 24 மதிப்பு 4.16 ஆம்பியராகவும் இருக்கும். இப்படி பார்க்கையில் மொத்த சக்தியின் அளவு 100 வாட்ஸ் மட்டுமே, ஏனென்றால் வோல்டேஜ் மற்றும் மின்சார மதிப்பெண் பெருக்குத் தொகைதான் சக்தி மதிப்பு. எனவே 150 வாட் பதிலாக 100 வாட்ஸ் மட்டுமே கிடைக்கிறது. அப்படியென்றால் நாம் 50 வாட் இழந்துவிட்டோம். வழக்கு 2. இப்பொழுது 2 பேனல்கள் இணை வரிசையில் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் என காண்போம். எனவே இங்கு மொத்தம் வெளி வோல்டேஜ் 12 வோல்ட், மின்சார மதிப்பு 12.5 ஆம்பியர். ஏனென்றால் இணை வரிசை இணைப்பு சுற்றில் பேனல் 1 மற்றும் பேனல் 2 மின்சார மதிப்புகளின் கூட்டுத்தொகை. எனவே வோல்டேஜ் மற்றும் மின்சார மதிப்பு 12 மற்றும் 12.5. அவற்றின் பெருக்குத் தொகையை மொத்த சக்தி 150 வாட்ஸ். இப்பொழுது வெவ்வேறு வோல்டேஜ் மதிப்புகள் குறித்து காண்போம். வழக்கு 1. ஒரே வோல்டேஜ் மற்றும் வெவ்வேறு வோல்டேஜ் கொண்ட இரு சோலார் பேனல்கள் தொடர் வரிசையில் இணைந்திருக்கிறது என கருதி கொள்வோம். முதல் சோலார் பேனலுக்கு 12 வோல்டேஜ் மற்றும் 100 வாட்டும், இரண்டாவது சோலார் பேனலுக்கு 24 வோல்டேஜ் மற்றும் 100 வாட்டும் இருக்கிறது. தொடர் வரிசை இணைப்பு சுற்றின் வோல்டேஜ் மதிப்பு ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் கூட்டுத்தொகையாக இருக்கும். எனவே இதன் மொத்த வோல்டேஜ் 36. ஆனால் இரண்டாவது பேனலின் குறைந்த மின்சார மதிப்பானது 4.16 ஆம்பியரே முழு சுற்றும் ஏற்றுக்கொள்ளும். எனவே இவற்றை பெருக்கும் பொழுது நமக்கு 150 வாட் சக்தி மட்டுமே கிடைக்கிறது. அதாவது மொத்தம் 200 வாட்களில் 150 மட்டுமே கிடைக்கிறது. அப்படியென்றால் 50 வாட் நட்டம். வழக்கு 2. இப்போது இந்த இரு பேனல்களையும் இணை வரிசையில் இணைப்போம். முதல் பேனல் 12 வோல்டேஜ் மற்றும் 100 வாட் கொண்டுள்ளது. இரண்டாவது பேனல் 24 வோல்டேஜ் மற்றும் 100 வாட் கொண்டுள்ளது. எனவே இணைவரிசையில் சுற்று முழுவதும் வோல்டேஜ் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு 2 வெவ்வேறு வோல்டேஜ் இணைவரிசையில் இணைந்திருக்கிறது. எனவே குறைந்த வோல்டேஜ் மதிப்பான 12 வோல்டேஜை சுற்று ஏற்றுக்கொள்ளும். எனவே சுற்றில் மொத்த வோல்டேஜ் 12ஆகவும் மொத்த மின்சார மதிப்பு 12.5 கம்பீரமாகவும் இருக்கும். இந்த 12.5 ஆம்பியர் இரு பேனல்களுக்கும் 8.33 மற்றும் 4.16 மதிப்புகளின் கூட்டுத்தொகை ஆகும்.
மொத்த வோல்டேஜ் மற்றும் மொத்த மின்சாரத்தின் பெருக்குத் தொகையாக நமக்கு 150 வாட் கிடைக்கிறது. எனவே 200 வாட் இணைப்பில் இருந்து 150 வாட் மட்டுமே பயன்படுத்துகிறோம். மீதி 50 வாட் வீணாகிறது. வழக்கு 3. ஒருவேளை உங்களிடம் வெவ்வேறு வோல்டேஜ் மற்றும் மின்சாரத்துடன் 3 சோலார் பேனல் இருக்கிறது என கருதி கொள்ளுங்கள். பேனல் A 12 வோல்டேஜ் மற்றும் 2 ஆம்பியர் கொண்டது. பேனல் B 18 வோல்டேஜ் மற்றும் 3 ஆம்பியர் கொண்டது மற்றும் பேனல் C 24 வோல்ட் கொண்டது. இவற்றின் பவர் மதிப்பு 24 வாட், 54 வாட், 96 வாட் மற்றும் மொத்த சக்தி 174 வாட். இப்போது இந்த 3 பேனல்களும் தொடர் வரிசையில் அமைந்திருந்தால் என்ன நிகழும் என காண்போம். நான் முன்னதாக சொன்னது போலவே வோல்டேஜ் கூட்டத்தக்கது. எனவே மொத்த வோல்டேஜ் 54. சுற்றின் குறைந்த மின்சாரம் மதிப்பான 2 ஆம்பியர் சுற்று ஏற்றுக்கொள்ளும். எனவே சோலார் சர்க்யூட்டின் மொத்த சக்தியை 172க்கு பதிலாக 108 வாட் மட்டுமே உள்ளன. அதாவது நாம் 64 வாட் இழந்துவிட்டோம். 3 பேனல்களும் இணை வரிசையில் இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் மின்சாரம் கூட்டத்தக்கவை. எனவே மொத்த மின்சாரம் 9 ஆம்பியர். ஆனால் சுற்றின் குறைந்த வோல்டேஜ் மதிப்பான 2ஐ சுற்று ஏற்றுக்கொள்ளும். எனவே மொத்த சக்தி 172க்கு பதிலாக 108 வாட் ஆகும். எனவே இங்கும் நாம் 64 வாட் சக்தியை இழக்கிறோம். வழக்கு 4. ஒருவேளை 200 வாட் கொண்ட 24 வோல்டேஜ் உடன் உள்ள லோடுடன் 2 சோலார் பேனல்களை இணைக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொன்றிற்கும் 100 வாட் மற்றும் 12 வோல்ட் இருக்கும். அல்லது 100 வாட் மற்றும் 24 வோல்டேஜ் கொண்ட 2 சோலார் பேனல்களை இணை வரிசையில் இணைக்கவும். அல்லது 200 வாட் மற்றும் 24 வோல்டேஜ் கொண்ட ஒரு பேனலை மட்டும் லோடுடன் இணைக்கவும். ஒருவேளை 200 வாட்ஸ் கொண்ட 48 வோல்டேஜ் லோடு வைக்கிறீர்கள் என்றால் அதற்கு 100 வாட் மற்றும் 24 வோல்டேஜ் கொண்ட 2 சோலார் பேனல்களை தொடர் வரிசையில் இணைக்கலாம். அல்லது 50 வாட் மற்றும் 12 வாட் கொண்ட 4 சோலார் பேனல்களை 2 தொடர் வரிசையில் இணைத்து பின்னர் அவற்றை இணை வரிசையில் இணைக்கலாம். இப்படி செய்தால் முதல் 2 சேனல்கள் 24 வோல்டேஜில் 100 வாட் தரும். மீதமுள்ள 2 சேனல்கள் அதேபோல் 24 வோல்டேஜ் 100 வாட்ஸ் தரும். 22 இணை வரிசையில் இணைப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான 200 வாட் மற்றும் 24 வோல்டேஜ் கிடைக்கிறது. இணை வரிசை மற்றும் தொடர் வரிசை இரண்டிலும் சத்தியம் மதிப்பு கூட்டத்தக்கவை. ஆனால் தொடர் வரிசையில் வோல்டேஜும் இணை வரிசையில் மின்சாரமும் அதற்கேற்றவாறு கூட்டத்தக்கவை. குறிப்பிட்ட லோடிற்கு சோலார் பேனல் சுற்று எவ்வாறு வடிவமைப்பது என்பதை காண்போம். லோடுக்கு 400 வாட் மற்றும் 24 மொத்த வோல்டேஜ் இருக்கிறது என கருதி கொள்ளுங்கள். உங்களிடம் 4 சோலார் பேனல்கள் உள்ளது என நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் 100 வாட் மற்றும் 12 வோல்டேஜ் புற வோல்டேஜ் கொண்டுள்ளது. அந்த சோலார் பேனல்களை A, B, C, D என பெயரிடுங்கள். தேவைப்படும் சக்தியை எடுத்துக்கொள்ள இந்த சோலார் பேனல்களை இரு தொடரில் இணைக்கவும். இப்பொழுது இந்த தொடர் வரிசைகளின் மொத்த வோல்டேஜ் 24 ஆகும். இந்த இரு தொடர் சுற்றுகளையும் இணை வரிசையில் இணைக்கவும். எனவே இவற்றின் மொத்த வோல்டேஜ் 24 ஆக உள்ளது. இது லோடிங் வோல்டேஜுக்கு இணையாக உள்ளது. மற்றும் இவற்றின் மொத்த வாட்ஸ் 400 வாட் ஆகும். இதை ஒரு பேட்டரி அல்லது சார்ஜ் கண்ட்ரோலர் மூலம் லோடுடன் இணைக்கவும். லோடு மற்றும் சோலார் பேனல்களில் மொத்த வோல்டேஜ் சமமாக உள்ளதா என சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த லோடுக்கு 400 வாட் மற்றும் 48 வோல்டேஜ் தேவை என்றால் இவற்றை 4 சோலார் பேனல்களை அடுக்கு தொடரில் இணைத்தால் போதும். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சூரிய சக்தி சுற்று எவ்வாறு அமைப்பது என அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். கவனித்தமைக்கு நன்றி. இனிய நாளாக அமையட்டும்.